ஸ்டார்டம் வந்து ஸ்கிரிப்டுக்குள்ள அப்படின்ற மாதிரி இல்லாமல் அஸ் அ கேரக்டராக ஒரு வாட் யூ கேன் டூ அஸ் அன் ஆக்டர் டு என்ஹான்ஸ் அட் கேரக்டர். ஸோ அவரோட சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் ஃபில்மோடதோ உங்களோட அந்த ஸ்டார்டமோ வந்து ஒரு கிராண்டடாக ஸ்கிரிப்டோட கேரக்டருக்குள்ள வரக்கூடாதுன்ற மாதிரி சொன்னார். அந்த பாயிண்ட் தான் எனக்கு பிடிச்சி மைண்ட் லாக் ஆயிடுச்சு. எதுவுமே நம்ப முடியலையே அந்த மாதிரி இருக்கு. இப்படி ஒரு கான்வர்சேஷனே வந்து அப்படி நடக்கிறது இல்லை பெருசா. இல்லை எனக்கு அதுதான் பிடிச்சது. ஏன்னா வந்து மோர் ஆஃப் அந்த இப்போ பிகாஸ் வந்து இப்போ சூர்யா சார்னா இதை பண்ணிடுவார். சூர்யா சார் வந்து இந்த இடத்துல வந்து இப்போ ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று அப்படி பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அதை வந்து அந்த கேரக்டரை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு பில்லியெல்லாம் அந்த அதுக்கப்புறம் தான் ஒரு டிராஃப்டே மாறிச்சு சார். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து படத்தில் இருக்கிற இன்னொரு ஒரு லேயர் நம்ம அதை பெருசாக ரீல் பண்ண முடியும். பட் ஆனால் அந்த லேயர் எனக்கு ஓப்பன் அப் ஆனது அதுக்கப்புறம் தான். ஸோ அதுக்கப்புறம் ரிலேட் பண்ணும்போது எனக்கே ரொம்ப இன்னொரு ஒரு டைமென்ஷன் ஓப்பன் பண்ணுச்சு அந்த சொன்னேன் கூட. அதுலேருந்து ஒரு போட்டு அப்புறம் நம்ம திரும்ப ஒரு டிஸ்கஷன் வைக்கப்போ சொன்னேன் சார் இந்த ஆங்கிள் மாதிரி எனக்கு வரணும். சாருமே எக்ஸைட்டடாக இருக்குது.